வச்சு 90's ஃபேவரட் வேஜ் ஸ்டைல்ல பிகாஸ் புலி மிட்டாய் சமைக்கிறேன் எல்லாரும் கொடுங்க. தம்பி சொல்லுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா என்ன செய்ய போறோம்? 90 கிட்ஸ் ஃபேவரட் நம்ம புலி மிட்டாய். புலி மிட்டாய் அது செய்ய போறோம். அதனால இப்போ என்ன பண்ண போறோம்? புளி ஊற வச்சுக்கலாம். புளியை ஊற வச்சுக்கலாம். புளிப்பு மிட்டாய்னா வேற லெவல் தல. டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி சின்ன பசங்கனாலே புளி மிட்டாய் என்ன மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிடும் பச்சை குச்சி அதில் வச்சு பேக் பண்ணி தருவாங்க. ½ அன் ஹவர் ஊற வச்சுட்டு கெட்டியாக கரைச்சி எடுத்துக்க போறேங்க. நல்லா கறிண்ணா. இந்த எவ்வளோ தான்பா காய்ச்சல் இப்போ புளியா? ஐயா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கரைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ புளியோட ஜூஸ் வந்து நம்மளுக்கு இறங்கும். எப்படி ஏணி போட்டு வரண்டமா இல்லை அப்படியே வரண்டமா? ஐயோ தம்பி புளி கரைச்சி எடுத்துட்டீங்களா? புளி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. வெள்ளத்தை வந்து நறுக்கி எடுத்துக்கலாம். பாருங்க மக்களே, நல்லா திப்பி இல்லாம அந்த ஓடெல்லாம் இல்லாம கரெக்டா அந்த சாறு மட்டும் நம்ம எடுக்கிறோம். நல்லா திப்பிலாம் நல்லா எடுத்துட்டோம். பாருங்க இவ்வளோ திப்பி எடுத்துருக்கோம். நல்லா சூப்பரா பக்காவா வெடி கட்டியாச்சு. இந்த பாருங்க சூப்பரா புளி வந்து நல்லா கரைச்சி எடுத்துட்டோம். அடுத்து பாகு எடுத்து புளி மிட்டாய் செய்யலாம். பாருங்க மக்களே, புளி மிட்டாய் செய்ய போறோம். அதுக்கு பாத்திரத்தை வச்சுக்கலாம். வந்து நெய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏதாவது ஒன்று இருந்தால் அது சேர்த்துக்கலாம். நம்ம நெய் சேர்த்துக்க போறோம். நெய் நல்லா சூடாயிடுச்சு. வெள்ளம் சேர்த்துக்கலாம். ஆஹா கமகமான வாசனை. வெள்ளத்தில் சேர்க்குறா வெல்லம் பார்த்து சரி, அதெல்லாம் அச்சின்னு போயிட்டு போகுது வெள்ளத்தில். பாய் சொல்லுப்பா. வெறும் 3 பொருளை வச்சு ஈஸியான முறையில கம்மி டைம்ல நம்ம வந்து புளி மிட்டாய் செய்யலாம். புளி மிட்டாய் பாருங்க, வெல்லம் நல்லா உருகிடுச்சு. புளி தண்ணி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்க சேர்க்கறதா இருந்தா சேர்த்துக்கலாம். இல்ல எங்களுக்கு புளி மிட்டாய் அப்படியே வேணும்னாலும் அப்படியே எடுத்துக்கலாம். தூளுப்பு. பாருங்க மக்களே, புளி மிட்டாய்ன்றது புளிப்பு, துவர்ப்பு, காரம் 3மே சேர்ந்துருக்காங்க. புளி மிட்டாய் செம்மையாக இருக்கும். 90's கிட்ஸு நாங்கள் சாப்பிட்ருக்கோம். அதுதான் இப்போ செய்துட்ருக்கோம். பாருங்கள் இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கிட்டோம். 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். ஆமாம், ஓகே பாய். பாய் சொல்லுங்க. புளி மிட்டாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாய் சொல்லுங்கப்பா. இறக்கலாமா? இறக்கலாம். ஓகேப்பா. பாருங்க மக்களே, நமக்கு சூப்பரா புளி மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுக்கலாம். அப்படியே பேப்பர் தனித்தனியாக கொட்டுது பாரு. இல்லை பாய், ஐயா சொல்லையா வேறு எத்தமா ஸ்பூன் ஃபுல்லாக தடணுமா?
சூப்பராக பேக் பண்ணிட்டோம். ரைட்டு. இப்போ நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லிடலாம். பேஸ் 90s கிட்ஸ் ஃபேவரட் புளி மிட்டாய். பாய் பாதி இதில் ஓட்டுங்க பாய். விடாதா நக்கு. நாங்களாம் ஸ்கூலில் படிக்கும்போது அப்போ வந்து இதை கடையில் வாங்கி சாப்பிடுவோம். இப்போ நம்மளே நேச்சுரலாக செஞ்சு சாப்பிட்றோம். எவ்வளோ அருமையாக இருக்குது பாரு பாய். ஆஹா, என்ன ஒரு டேஸ்ட்டு பாய், என்ன ஒரு சுவை. சூப்பராக இருக்குது பாய். பாய் இந்த புளி மிட்டாய் வந்து நம்ம செய்கிறது தான் தெரியும். அவங்ககிட்ட போன வருஷம் ஃபுல்லாக பேசாமல் இருந்தேன். ஏன்னு தெரியுமா? காரணம் என்ன? 2 ரூபாய் ஊற்றான் பாய். புளி மிட்டாய் ஆயா மக்கள்லாம் வாங்கின்னு வந்தேன். ஆயா மகள்ல ஸ்கூல் வாசல்ல படிக்கிறப்போ 2 ரூபாய்க்கு 3. 2 ரூபாய்க்கு 3. இவனுக்கு வந்து அவன் காசு கொடுத்தானே அவனுக்கு 2 கொடுத்துட்டு பாய். 1 நான் எடுத்துக்கூடாதான். போயிட்டு வந்து எனக்கு 1 வேணாவா? போய் வாங்கிட்டு வந்து கூலி 1 உனக்கு தான் தரணும். அது தரல. நீ என்னாச்சு? அதுலேருந்து நான் அவங்ககிட்ட பேசாமல் இருந்தது. இப்போதான் பேசுகிறேன். இப்போதான் இந்த குச்சி மிட்டாய் புளி மிட்டாய் இப்போ பேசுகிறேன். வயசு ஞாபகம் வருது இப்போதான் தம்பிக்கு. எவ்வளோ புளி மிட்டாய் இது எடுத்து சாப்பிட்றா. அன்னைக்கு போய் ஒரு புளி மிட்டாய் கோசம் என்கிட்ட பேச போனான் பாய். எவ்வளோ வேணாலும் சாப்பிட சொல்லு. சாப்பிட்றா பாய். சின்ன சைஸ்லாம் ரெடி பண்ணிட்டான். பிக்கஸ்ட்டு பேக் பண்ணிடலாமா? தான் பேக் பண்ணிடலாம் பாய். அப்படி ஸ்ட்ரைட் அப்படி பாய். தர பாய் சாப்பிடலாம். சாப்பிட்டு பார்த்து பாய் கையால் தரங்கணும். அதை கையால் தரங்கணும். கண்ணை முன்னு சாப்பிட்ணும். தரகிறாரு. நீ பண்ணுறது பார்த்தா மிட்டாய் வெளியே உங்களுக்கு பாய். வெளி பாய் தருன்னு மிட்டாய் நல்லா மிட்டாய் மாரி வேற லெவலுக்கு விற்கிறான் பாய். டேஸ்ட் பண்ணிடலாமா? நீ தான் இப்போதான் பண்ண போற. புளி மிட்டாய் சாப்பிட்டு பாரு பாய். புளி மிட்டாய்னா கொஞ்சம் இஷ்டம் நம்மளுக்கு. இது செய்யறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? சுலபமான முறையில் செய்திருக்கோம் நம்ம. என்ன ஒரு சுவையாக இருக்குதுப்பா. எப்படி இருக்குது பில்லா பாய்? பக்கம் வருது பாய். பக்கா இருக்குது. என்ன விக்ரம் எப்படி இருக்குது? சின்ன வயசுல கடையில் வாங்கி சாப்பிடுமே பாய். அதே மாதிரி இருக்கு. அதே மாதிரி சூப்பராக இருக்குது. ஆனால் இன்னும் நம்ம அது சின்னதாக வாங்கி சாப்பிடுவோம். இது நம்ம பெருசாக செய்கிறோம். அழுக்கு அவ்வளோ போடுறேன். அல்வா மாரி யாராகிறானா பாய் புளி மிட்டாயா? வா அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. பாய்.